இது கடைக்கு போய் 2 பிரியாணி வாங்கி. சரிண்ணா வாங்கி வரேன். போகிறதுக்கு முன்னாடி கையில் இப்படி சுற்றி வச்சுட்டு போ. சரிண்ணா போண்ணா. என்ன இது கையில்? அண்ணா நீ தானே 2 பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னேன், அத்தனை வாங்கிட்டு வந்துருக்கேன். ஐயோ 2 ஆணியை வாங்கினா பிரியாணி வாங்கி வந்துக்கிற. அண்ணா நீ பிரியாணி தானே சொன்ன. அது என்கிட்ட அமுச்சு வச்சுக்கிறான் பாரு ஒன்று. சரி அந்த பிரியாணி வச்சுட்டு போய் 2 ஆணியை வாங்கினுவா. ஆணி சரிண்ணா வாங்கிட்டு வரேண்ணா. என்ன ஆனி? வாங்கினு வரதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லைண்ணா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா, ரஷ் ஆயிடுச்சு கடை. ஓய் நின்னது போதும், இந்த வால் எடுத்து போடு. என்னண்ணா காலா? என்னது காலா? ஏய் வால் ஏத்து கால் ஏத்துன்னு தெரியாதுங்கெல்லாம் என் தலையை தூண்டுங்களா வந்து உன்னை அனுப்புனா பாரு, அவனுக்கு இருக்குது. அண்ணா வால் நாய்க்கு தானே இருக்கும், எனக்கு உண்மையிலே தெரிலண்ணா. இங்கே பார் தான் வால். ஓ இதான் வாழாண்ணா. சரிண்ணா. அப்படியே நின்று பார்த்துருக்காத, நான் டூர் போட்டு வந்துக்கிறேன். வந்து வேலை பாருவா வந்து புரியுதா? சரி புரியும். இதுதான் ஒரு தடவை ஒரு சர்ச்சில் வேலை பண்ணேன். என்ன மாதிரியே ஒருத்தன் தாங்க. ஆமாண்ணா எந்த சபாண்ணா நீங்கள்? சபையா? எந்த சபைக்கும் போறல போனேன்னு வேலைக்காக போனேங்க. சபைக்கு போனாண்ணா. சபைக்கா? சபையில் ஒருத்தனுமே சரி கிடையாது. நான் சபைக்கு போய் என்ன பண்ணுவேன்? என்ன எப்படி பேசுகிற? சபைக்கு நம்ம மனுஷங்களை பார்த்தானே போகிறோம், கடவுளை பார்த்தானே போகிறோம். எந்த சபையாக பர்ஃபெக்டாகுதா சொல்லு, அந்த சபைக்கு போகிறேன். அண்ணே இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே பர்ஃபெக்ட் இல்லைண்ணா, பர்ஃபெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் சபைக்கு போகிறேண்ணே. பேசாமே சொல்கிறாரு, நீங்களே நாளையும். அப்படி வசனம் இருக்குதா இல்லையா? எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன்னு வசனம் இருக்கு இல்லைண்ணா. சபைக்கு நம்ம எதுக்குன்னு போகிறோம்? தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தலைண்ணா. சரி வந்த வேலையை பாருப்பா, அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசுனுங்கிற. சரிண்ணா, ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேண்ணா, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது சபை சரியில்லை, சபையில் இருக்கிறவங்க சரியில்லை, நான் எந்த சபைக்கும் போக மாட்டேன், சபைங்களே அப்படித்தான் சொல்கிறத விட்டுட்டு நம்ம கரெக்டாக இருப்போமான்ட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்லா இருக்கும்ண்ணா. இந்த மாதிரி ஞானிகளாம் எனக்கு வேணாம், ஏன்னா முட்டாளு. நல்ல ஞானிகிட்ட வேலை பார்த்துக்கோ. அண்ணா என்ன நான் ஞானினே சொல்லி என்ன மனுஷனுக்கு ஒரு தடவை 2 தடவை கேட்டா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சேண்ணா. ஆனால் ஒன்றுண்ணா, நான் சத்தியத்தை சத்தியமாக தான் சொன்னேண்ணா, ஏதோ தப்பாக சொல்ல.